ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறேன். ஒரு 4 மந்த் பக்கம் வீடியோ போடல. ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, விக்கிரவாண்டியில் வந்து இப்போ இடைத்தேர்தல் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து வேட்பாளர் நிறுத்தலை, நாங்கள் தேர்தலை சந்திக்கல அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரி இது வந்து நியாயமாக நடக்காது, அதனால் வந்து திமுக தான் இது பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது என்னமோ நம்ம என்னமோ ஏற்றுக்கிற மாதிரி தெரில. எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும், அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பாமக வேட்பாளர் நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. 3 கட்சி தான் போட்டியிடுது. எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும், இது ஊரே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஏடிஎம்கே பின்வாங்கினதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும், இதுக்கு ஏன் வேட்பாளர் நிறுத்தி? ஏன்னா அங்கே வேட்பாளர் எவனும் நிற்கிறதுக்கு முன் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தோக்க போகிறோம் தெரிஞ்சு யாராவது 1 கோடி 2 கோடி செலவு பண்ணுவாங்களா தொகுதிக்கு? அதனால் இந்த ரெண்டு வேட்பாளர் தான் வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 வேட்பாளர் ஜகா வாங்கிட்டாங்க. நிற்கல அப்படின்ட்டு, எப்படி நின்னால் தோற்றுரும், அதுக்கே பணத்தை செலவு பண்ணுன்ட்டு. அதனால் வந்து வேட்பாளர் நிறுத்தி அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி கூட்டம் போட்டு செலவு பண்ணி 1 கோடி to 2 கோடி செலவு பண்ணி, அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, அதுக்கு ஏன் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு, இப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் மண்ணை கவனம், அதனால் ஏன் போயிட்டு இந்த கருமத்துலேயும் போய் நிற்கணுன்னுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கரெக்டாக முடிவு பண்ணி வேட்பாளர் நிறுத்தலை. இப்போ அந்த ஏடிஎம்கேவோட ஓட்டு எங்கே பிரிய போகுதுன்னு தெரில. நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா அவர்களும், பாமக சார்பாக அன்புமணி அவர்களும் நிற்கிறாங்க, டிஎம்கேல நிற்கிறாங்க. இந்த ஓட்டு எங்கே போகுதுன்னு தெரில. மேபி இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிகள் வாக்குகள் ஜெயிக்க போகிறது கிடையாது, பட் வாக்கு சதவீதங்கள் வந்து உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 8.22 விழுக்காடுகள் பெற்று 8.22 விழுக்காடுகள் பெற்று மாநில கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு, இப்போ தேர்தலில் வந்து முறையாக மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் சந்திக்கிற முதல் தேர்தல். வேட்பாளர் அபிநயா அவர்கள் நிற்கிறாங்க. கண்டிப்பாக நாடாளுமன்ற இந்த ஒரு தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாக்கு விகிதங்கள் வந்து அதிகமாகும். ஏன்னா ஏடிஎம்கே போட்டியில் அப்படிங்கும்போது வந்து வாக்கு விகிதங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அதிகமாகட்டும், நல்ல விஷயந்தான். நாம் தமிழர் கட்சிகளோட அவங்க பேசுகிறதுல நமக்கு சில வார்த்தைகள் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும், பட் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள், அவங்களோட கொள்கைகள், சித்தாந்தம் இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாகவே நிறையா பிடிக்கும். ஒரு 70% பிடிக்கும், ஒரு 30% தான் பிடிக்காது. இனிமே வரட்டும், ஒரு மாற்றங்கள் தேவை தமிழ்நாட்டுக்கு. மெயினாக அந்த பதிவு பார்த்திங்கன்னா, அந்த ஏடிஎம்கே நிற்காதது காரணமே வந்து தோற்றுருவோன்னு தெரிஞ்சு செலவு பண்ணுறதுக்கு வந்து கேண்டிடேட்டுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ டிஎம்கே ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஏடிஎம்கே 500 கொடுத்தாகணும். பாமக கொடுக்க போகிறது கிடையாது, நாம் தமிழர் கட்சி கொடுக்க போகிறது கிடையாது. 500 ஓட்டு கொடுத்தாகணும் இருக்கிற வாக்காளர்களுக்கு. அதனால் அதை கொடுத்து 500 கொடுத்து அப்புறம் பிரச்சாரம் கூட்டம் போட்டு அப்புறம் வர்றவங்களுக்குலாம் கோட்டர் கோழி பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து எதுக்கு 1 கோடி 2 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து முடிவு பண்ணிடுச்சு, நிற்க வேணாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.